दुनिया की सबसे पुरातन भाषा जिस देश के पास हो उस देश को गर्व होना चाहिए कि नहीं होना चाहिए। सीना तान करके दुनिया को कहना चाहिए कि नहीं कहना चाहिए कि विश्व की सबसे पुरातन भाषा हमारे पास है, कहना चाहिए कि नहीं कहना चाहिए। आपको मालूम है हमारी तमिल भाषा ये दुनिया की सबसे पुरानी भाषा है, पूरी दुनिया की। इतनी बड़ी अमानत इस देश के पास है, इतना बड़ा गौरव देश के पास है कि हम सीना तान करके दुनिया में कहते नहीं है। मैं पिछली बार जब यूनो में मेरा भाषण था तो मैंने जानबूझकर कुछ तमिल बातें बताई क्योंकि मैं दुनिया को बताना चाहता था। मुझे गर्व है कि तमिल भाषा दुनिया की श्रेष्ठ भाषा, दुनिया की सबसे पुरानी भाषा ये मेरे देश की। आज से 3000 वर्ष पूर्व 3000 वर्ष पूर्व भारत के महान कवि कणियन पुंगुन ड्रनार उन्होंने विश्व की प्राचीनतम भाषा तमिल में कहा था, यादम उरे यावरुम केडीर, यानी हम सभी स्थानों के लिए अपनेपन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं। और ये 3000 साल पहले की बात कर रहा हूं। देश की सीमाओं से परे अपनत्व की यही भावना भारत भूमि की विशेषता है। அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் தமிழில் தோன்றி உலக பொதுமறையாக நிற்கும் அறநூலாகும். செந்தமிழுக்கு வளம் சேர்க்கும் பாரம்பரிய சொத்து திருக்குறளாகும். கற்க கற்க திகட்டாது மனதை பண்படுத்தி பக்குவப்படுத்தும் தன்மை வாய்ந்தது. வள்ளுவ பெருந்தகை தாம் விரித்து உரைக்க கருதியதையே தெளிவாகவும் நுட்பமாகவும் ஆராய்ந்து 3 பெரும் பகுதிகளாக திருக்குறளை அமைத்துள்ளார். அவை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்பனவாம். திரு என்பது இந்நூலின் சிறப்பு கருதி கூறும் அடைமொழியாகும். மாந்த இனத்தின் பொது நூலாக திருக்குறள் அமைந்திருப்பதை கண்ட மகாகவி பாரதி, வள்ளுவன் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று வள்ளுவ பேராசானை உச்சி முகர்ந்து கழித்தான். திருக்குறள் தொட்ட இடமெல்லாம் மனம் ஊன்றி காணும் இடமெல்லாம் அறச்சுடர் மட்டுமே ஒளிர்வதை யாரும் நோக்கலாம். மணியில் திகழ்தரும் நூல் போல் குறள் மணியின் சரடாக அறம் மட்டுமே ஊடாடுகிறது. மனித வாழ்க்கையை ஒரு வட்டம் என்றால் அதன் 360 பாகையையும் துல்லியமாக அளந்தறிந்தவர் வள்ளுவ பேராசான். இந்த நிலத்தாருக்கு, இந்த இனத்தாருக்கு, இந்த மொழியாருக்கு, இந்த சமயத்தாருக்கு என்கின்ற பேதம் எதுவும் இல்லாமல் மானுட குலம் முழுமைக்குமான நூலாக இலங்குவது திருக்குறள். இதன் பொருட்டே கல்லாடனாரும்
நன்றென எப்பாளவரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று அறக்கோவிலின் திருமணியாக ஓங்கி ஒலிக்கிறார். பேரிலக்கியங்களை கற்போருக்கு திருக்குறள் எளிதாக கைக்கு கிடைத்தது. பனை ஏடுகளில் புலவர் வீடுகளில் மட்டுமே வாசம் செய்து வந்த நூல்கள் எல்லாம் அச்சு இயந்திரங்களின் வருகைக்கு பிறகு வீதிகள் தோறும் உலா வரத் தொடங்கின. காலத்தின் பயண களைப்பில் பரிமேலழகர் உரையை விட எளிய உரையை மக்கள் விரும்பியதால் பல்வேறு புத்துரைகள் வெளிவரத் தொடங்கின. வள்ளுவத்தின் மூலப்பொருள் சிதையாதபடியாக உரைநடையில் விளக்கம் தர வேண்டும் என்கின்ற விளைவு வள்ளுவத்தை தொட்ட அத்துணை பேருக்குமே இருக்கிறது. இதுவே இன்றைய காலத்தின் தேவை ஆகும். மரபுரையாசிரியர் கருத்துகளில் சில தற்காலத்துக்கு பொருத்தமில்லை என்று சிலர் கருதியதனாலும் புதிய பொருளை வெளிக்கொணரலாம் என்னும் அவாவினாலும் புத்துரைகள் பெருகத் தொடங்கின. சமூக நோக்கும் அரசியல் மாற்றங்களுமே இதற்கான பின்புலம் எனலாம். வள்ளுவத்தை அணுகும் போக்கும் வேறொரு திசையில் விரிவடைய தொடங்கியது. புதிய புதிய ஆய்வுகள் பெருகின. கல்லாதவரிடமும் வள்ளுவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்னும் எண்ணமும் புத்துரைகள் பெருக பெருக பெரும் காரணமாக அமைந்தது. அரும்பத உரை, இனிய உரை, எளிய உரை, உணர்வுரை, உரைநடை உரை, உண்மை பொருள் உரை, எளிய உரை, எளிய பொழிப்புரை, ஒருவரி உரை, கருத்துரை, குறிப்புரை, சிற்றுரை என்று நூற்றுக்கணக்கான உரை நூல்கள் இன்று வெளிவந்துள்ளன. கையடக்க பதிப்புகளும் பல்கி பெருகின. உள்ளங்கையில் அடக்கிவிடக்கூடிய அளவிலும் கூட திருக்குறள் சிறுநூலாக வெளிவந்துள்ளது. சுவடியிலிருந்து காகிதத்திற்கு காலம் மாறியது போலவே அதன் அடுத்த கட்ட உலக போக்கிற்கு ஏற்ப தமிழும் தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. கடந்த நூற்றாண்டின் இறுதியில் கணினியின் வளர்ச்சியோடு தமிழும் தன்னை இணைத்து கொண்டு வளர்ந்து வருகிறது. கணினியில் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட திருக்குறள் குறுந்தட்டு வெளிவந்தது. குறுந்தட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நூலும் இதுவே. ஒளிநாடாக்களில் குறள் இசைப்பாக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இன்று கைபேசியிலும் திருக்குறள் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. திருக்குறளில் சொல்லப்பட்ட அறக்கருத்துக்களையும் உலகளாவிய மானுட வாழ்க்கை பற்றிய புது சிந்தனைகளையும் இந்த மானுடம் முழுமைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை செம்மொழி தமிழாய்வு மதிய நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் உலகின் பல்வேறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறது. செம்மொழி தமிழாய்வு மதிய நிறுவனத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் நிலையில் தமிழின் ஆகச்சிறந்த அறநூலாக திகழும் திருக்குறளின் பெருமையை மானுடம் முழுவதும் அறிந்து வியக்கும், அதன் வழி நடக்கவும் முயலும். நமது இந்திய அரசின் மத்திய கல்வி அமைச்சகம் திருக்குறளை 22 பட்டியல் மொழிகளில் மொழிபெயர்க்கும் திட்டத்தினை செம்மொழி தமிழாய்வு மதிய நிறுவனத்திற்கு வழங்கியது.
அதன் தொடர்ச்சியாக 22 பட்டியல் மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இப்பட்டியலில் அடங்காத பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டிய பணிகளை நமது நிறுவனம் செய்து வருகிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இதுவரை 25 இந்திய மொழிகளிலும் 10 அயலக மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. அதனுடைய தொடர்ச்சியாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் பிரெய்லி வடிவிலும் திருக்குறளை அச்சிட்டு அவர்களுக்கு விலையில்லாமல் இலவசமாக வழங்கி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழின் புகழ்மிகு திருக்குறளை சைகை மொழியிலும் வெளியிடும் திட்டத்தை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மேற்கொள்கிறது. இச்சைகை மொழி திட்டம் பேசும் சொற்களுக்கு பதிலாக அச்சொல்லுக்கு உரிய பொருளை வெளிப்படுத்த காட்சி கைமுறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்றன. திருக்குறளுக்கும் திருக்குறளுக்குரிய பொருளுக்கும் கைமுறை உச்சரிப்பு மூலம் சைகை மொழிகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. காது கேளாதவர்களின் பயன் கருதி இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. செம்மொழி நிறுவனத்தின் வளர்ச்சி பாதையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இத்திட்டம் அமையும் என்பது திண்ணமாகும். இதன் மூலம் வள்ளுவத் தோட்டத்தின் அறமலர்களை நுகர அழைக்கிறது செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம். இத்திட்டப்பணியில் ஈடுபட்டு பணியாற்றிய நமது நிறுவன பணியாளர்கள் அத்துணை பேரையும் மனதார பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: அகரம் என்னும் எழுத்தே எல்லா எழுத்துகளுக்கும் முதலாக அமையும். அதுபோல இந்த உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருப்பவன் ஆதி பகவன் என்னும் இறைவனே ஆவான். குறள் 2. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இதன் பொருள்: தூய அறிவு வடிவாக இருக்கும் இறைவனை வணங்கவில்லை என்றால் அவர் கற்ற கல்விக்கு பயன் இல்லை. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதன் பொருள்: மலராகிய உள்ளத்தின்கண்
அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை வணங்குபவர் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வார். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதன் பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எப்போதும் எந்த இடத்திலும் துன்பம் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் பொருள் இறைவனின் புகழை போற்றுபவர்க்கு இரு வினையும் நல்வினையும் தீவினையும் எப்போதும் சேர்வதில்லை. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதன் பொருள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் வழியே உண்டாகும் துன்பங்களிலிருந்தும் நீங்கிய இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க வழியில் நிற்போர் நீடு வாழ்வார். குறள் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதன் பொருள் இணையில்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்களுடைய மனக்கவலையை போக்க முடியாது. குறள் 8. அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இதன் பொருள் அறக்கடலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவருக்கு அல்லாமல் மற்றவர்கள் பிறவி என்னும் கடலை நீந்தி கடக்க முடியாது. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதன் பொருள் என் வகைப்பட்ட குணங்களை உடைய இறைவன் திருவடிகளை வணங்காதவர் 5 பொறிகள் கொண்டிருந்தும் பயன் இல்லை. குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதன் பொருள் இறைவனுடைய
திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி என்னும் பெரிய கடலை நீந்திக் கடக்க முடியும். மற்றவர் கடக்க முடியாது. அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. இதன் பொருள், மழை பெய்வதனால்தான் உலக உயிர்கள் வாழ்கின்றன. ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் ஆகும். குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. இதன் பொருள், உண்பவருக்கு உணவுப் பொருளை உருவாக்கி தருவதும் மழை, அவர்களுக்கே உணவாவதும் அந்த மழையே. குறள் 13. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதன் பொருள், பருவகாலத்தில் மழை பெய்யாமல் பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை பசி வருத்தும். குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். இதன் பொருள், மழை வளம் இல்லாமல் போனால் உழவர்களால் ஏர் கொண்டு உழவு செய்ய முடியாது. குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதன் பொருள், காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை. அப்படி கெட்டவற்றை பெய்து வாழச் செய்வதும் அந்த மழையே ஆகும். குறள் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. இதன் பொருள், வானிலிருந்து மழைத்துளி விழாது போனால் பசும்புல் தலை காண்பதும் அரிதாகி விடும். குறள் 17. நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். இதன் பொருள், மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அந்த பெரிய கடலும் தன் வளமையில் குன்றிப் போகும்.
குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இதன் பொருள்: மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது. ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது. குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின். இதன் பொருள்: மழை பெய்யாவிட்டால் இந்த பரந்த உலகத்தில் பிறருக்கு செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இல்லாமல் போய்விடும். குறள் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. இதன் பொருள்: எத்தகையோர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை அமையாது. அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதன் பொருள்: ஒழுக்கத்தில் உயர்ந்து நின்று பற்றுகளை விட்ட சான்றோர்களின் பெருமையை போற்றி சிறப்பித்து சொல்வதே நூல்களின் துணிவு. குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதன் பொருள்: ஆசைகளை விட்டு விலகியவர் பெருமைகளை அளந்து சொல்வது என்றால் இந்த உலகத்தில் இதுவரை இறந்தவர்கள் எண்ணிக்கையை எண்ணுவது போன்றதாகும். குறள் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இதன் பொருள்: பிறப்பு வீடு பேறு என்னும் இரண்டின் வகைகளை அறிந்து இந்த பிறப்பிலே துறவறத்தை மேற்கொண்டவரது பெருமையே உலகத்தில் சிறந்ததாகும். குறள் 24. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இதன் பொருள்: அறிவு என்கிற அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காப்பவன் எவனோ அவனே மேலான
வீட்டு உலகிற்கு விதை போன்றவன். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதன் பொருள், 5 புலன்களால் உருவாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதன் பொருள், செய்ய இயலாத அரிய செயல்களை செய்பவர்களே பெரியோர் என போற்றப் பெறுவர். அரிய செயல்களை செய்ய இயலாதவர் சிறியவர் ஆவார். குறள் 27. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான்கட்டே உலகு. இதன் பொருள், ஐம்பொறிகளால் உணரப்படும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் 5 இயல்புகளையும் தெரிந்து நடப்பவனிடமே இந்த உலகம் உள்ளது. குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இதன் பொருள், நிறைந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை இந்த நில உலகத்திலே அவர் ஆணையாக சொல்லியே மந்திரங்களே கண்கூடாக காட்டிவிடும். குறள் 29. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதன் பொருள், நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே கோபம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காப்பது அரிதாகும். குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். இதன் பொருள், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டி அருள் புரியக்கூடிய அறவோரே அந்தணர் எனப்படுவோர் ஆவர். நன்றி, வணக்கம்.